நீங்க அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு ஆயுதத்தை கொடுத்தா இஸ்ரேல் வந்து இந்தியாவுக்கு கொடுக்கும். இஸ்ரேல் பாகிஸ்தானுக்கு ஆயுதத்தை கொடுத்தா அமெரிக்கா இந்திய ஆயுதத்தை கொடுக்கும். இதான் அவங்களுடைய அக்ரிமெண்ட். என்னன்னா 2 நாடுகள் வந்து போர் நடத்தணும். 2 நாடுகளுக்கும் என்னன்னா தங்களுடைய இருக்கிற ராணுவ பொருட்களை 2 நாடுகளும் வித்து லாபம் பார்க்கணுன்றது தான். ஸோ அதனால இதுல ராணுவத்தின் மூலமா வர்த்தகம் பண்றது, அதனால இந்தியா வந்து வளர்ச்சி பெற்றுன்னு சொல்றதெல்லாம் பொய்யான ஒரு கதையா தான் நான் வந்து பார்க்குறேன். முன்னாடி சொன்ன மாதிரியே இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன் மக்களை வந்து இன அழிப்பு செஞ்சுட்டு இருக்கு. இது இந்தியாவிலும் சரி உலக அளவில் பாஜக அரசு மேல ஒரு எதிர்ப்புகள் இருந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த சூழல்ல இஸ்ரேலுடைய இந்த ஒப்பந்தம் வந்து ஏற்கனவே அரபு நாடுகளுடன் வந்து இந்தியா வந்து ஒரு நல்ல உறவோட இருக்கு. ஸோ அதை பாதிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? இல்ல பாதிப்பு இருக்கும். அதாவது என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு இந்தியா வந்து ஒரு பெரிய நாடு அப்படின்னும் போது வர்த்தகத்திற்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் பல நாடுகள் இந்தியாவோட வந்து கை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க ஈரான் மீது வந்து நாங்க எப்போனாலும் தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லி சொல்றான். அப்ப ஈரானோடு நமக்கு இருக்கிறது இஸ்ரேலோடு நமக்கு இருக்கிற வர்த்தக ஒப்பந்தத்தை விட கூடுதலானது ஈரான் கிட்ட இருக்கிறது. இப்போ ஈரானை தாக்குறதுக்கான ஒரு ஆதரவு வந்து அமெரிக்காவுக்கு கொடுக்குற மாதிரி எடுத்துக்கலாம். இல்ல மோடி வந்து எப்படின்னா, ஒண்ணு ஏகாதிபத்தியத்திற்கும் வந்து தலையை காமிப்போம், இங்க இருக்கிற முதலாளிக்கும் வாழை காமிப்போன்ற மாதிரி வந்து இந்தியாவில் இருக்கிற முதலாளிகளுக்கு லாபத்தை குறைச்சிடாத வகையிலேயே அவங்க செயல்படுவாங்க. ஏகாதிபத்தியத்துக்கு நாங்கள் விசுவாசமா இருக்கிறோன்றதையும் காமிச்சிப்பாங்கன்றது தான் இவங்களுடைய பயணம் எல்லாமே. நீங்க பாருங்க, இப்ப இஸ்ரேலோட போட்டிருக்கிற ஒப்பந்தம், நீங்க ராணுவ ஒப்பந்தம், தொழில்நுட்பம் இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கிற அதே நேரத்தில் இன்னொன்று என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா, இந்தியாவிலிருந்து 50,000 தொழிலாளர்களை இஸ்ரேலுக்கு அனுப்புவதற்கான ஒப்பந்தமும் அதுல இருக்கு.